ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. Namaste everybody. Happy New Year to all. I hope the new year has started off splendid for all of you. போன செஷன்ல நம்ம பார்த்த மெயின் பாயிண்ட்ஸ், முதல்ல எல்லா யோகத்திலையும் பக்தி யோகா ஈஸி டு ஃபாலோ. பக்தி யோகாவில் உடனடியாக பலன் தெரியும், பிரத்யக்ஷமாக தெரியும், அண்ட் இட் இஸ் அ பிக் பியூரிஃபயர். அந்த மைண்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு பக்தி யோகா ரொம்ப நல்ல பியூரிஃபயர். அண்ட் த செகண்ட் பாயிண்ட் வாஸ், இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் பூரா இட்ஸ் பர்வேடட் பை ஃபார்ம்லெஸ் காட். எல்லா இடத்துலையும் இருக்காரு, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அண்ட் த யூனிவர்ஸ் இஸ் கிரியேட்டட் பை பிரகிருதி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பட் அறியாதவங்க அந்த கடவுள் மனுஷ உருவில் இருக்கிறதுங்கிறத ஒரு இலக்காரமா எடுத்துட்டு they do not recognize God or his true potential. மேல போகலாம். நம்ம சாப்டர் 9 ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகா பார்த்துட்டு இருக்கிறோம். The topic of the king of knowledge and king of secrets, அதாவது பக்தி யோகத்தோட பெருமை பத்தி விளக்கப்படுறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்லோகாஸ் சாப்டர் 9ல இருந்து ஸ்லோகாஸ் 12, 13, 14 and 22. We are in the session 20. Get ready for the guided chanting followed by explanation. मोगाशा मोगकर्माणः मोगाशा मोगकर्माणः मोगज्ञानाविचेतसः मोगज्ञानाविचेतसः राक्षसीमासुरीं चैव राक्षसीम् आसुरीं चैव प्रकृतिं मोहिनीं श्रिताः प्रकृतिं मोहिनीं श्रिताः. போன ஸ்லோகத்துல லார்ட் கிருஷ்ணா செட், அவர் அந்த மனுஷ ரூபத்தில் இருக்கிறதுனால in his human form certain class of people do not recognize him and they ignore him. அது யார்? who are those type of people who do not recognize him, and also who are those blessed people who recognize him and revere him? அதுதான் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல வருது. So first அவரை recognize பண்ண those people who are not able to see the true potential or the greatness of the Lord in human form and who choose to ignore him. அதே தான் முதல்ல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல. ஸ்லோகத்தை பார்க்கலாம். 9.12 மோக ஆஷாஹ மோக கர்மாணஹ மோக ஞானாஹ விசேதசஹ ராக்ஷசீம் ஆசுரீம் ச ஏவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ருதாஹ. மோக ஆஷாஹன்னா அந்த வீண் ஆசை, கிரீட் நிறைய வச்சுட்டு இருக்கிறவங்க. மோக கர்மானஹா வீண் செயலெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, வெட்டி வேலைன்னு சொல்லுவோமே அந்த the people who are with greed, the people who do useless things. And then moga jnanaha, the people with அந்த கோணல் புத்தி இருக்கிறோம்னு சொல்லுவோம், கொஞ்சம் tedious path on the thinking on the brain, நேர்மையா திங்க் பண்ண மாட்டாங்க, crooked thinking. And vichetasaha, vichetasaha the people without discretion, and the vivekam illadavanga, the who cannot know the difference between the good and the bad. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகுது? மோகினீம், மோகினீம்னா the மயக்கம் கொடுக்கிறது, delusion கொடுக்கிறது, the one which causes the delusion. ராட்சசீம் ஆசுரீம் பிரகிருதிம், அந்த ராட்சச இயல்பு அசுர இயல்பு அது ரெண்டையும்
ஸ்ருதாஹா அடைகின்றனர். அதாவது ராட்சசீம் ஆசுரீம்ங்கிறது வந்து அந்த ராட்சச இயல்பு, அசுர இயல்பு. அந்த மேல சொன்ன 4, அந்த வீணாசி இருக்கிறவங்க, வீண் செயல் செய்யறவங்க, அண்ட் அறிவு பேதலிச்சவங்க, புத்தி கோணல் புத்தி இருக்கிறவங்க, அண்ட் விவேகம் இல்லாதவங்க, மெச்சூரிட்டி இல்லாதவங்க, டிஸ்கிரிஷன் இல்லாதவங்க, அதுல வந்து அவுட் ஆஃப் தோஸ் ஹூ ஹேவ் த முதல்ல பார்த்திருந்தோமே குணம், அந்த குணத்துல ரஜோகுணம் இருக்கிறவங்க ராட்சச இயல்பு இருப்பாங்க, அண்ட் தமோ குணம் இருக்கிறவங்க அசுர குணம், அசுர இயல்பு வச்சிட்டு இருப்பாங்க. So those 4 are common: moga ashaha, moga karmanaha, moga jnanaha, vichetasaha. வீணாசை, வீண் செயல், அண்ட் அந்த துர்புத்தி, அப்புறம் வந்து விவேகம் இல்லாதது, மெச்சூரிட்டி இல்லாதவங்க, டிஸ்கிரிஷன் இல்லாதவங்க. இந்த 4ம் காமன் அவங்களுக்கு ட்ரேட்ஸ். அதுல அவங்க ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனா அவங்க வந்து ராட்சச இயல்பு இருப்பாங்க. தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கிறவங்க அசுர குணம் இயல்பா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மயக்கத்தினால இந்த இயல்பை they obtain. இது வந்து for the people who do not recognize the Lord in human form and who decry him. புக்கில் கொடுத்துருக்கிற மீனிங் பார்க்கலாம். Devoid of discrimination, those of vain hopes, of fruitless actions and useless knowledge, indeed resort to the deluding disposition of Rakshasa and Asura. அப்ப அவங்களோட பேசிக் ட்ரேட்ஸ் அந்த 4, அண்ட் அவங்க வந்து கூட வந்து டெல்யூஷன் வேற. therefore ராட்சச இயல்பு ஆர் த அசுர இயல்பு, they reach the nature of Rakshasa or Asura. தமிழ்ல பாரதியாரோட ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன் வருது, அதை பார்க்கலாம். வீண் ஆசையுடையோர், வீண் செயலாளர், வீண் அறிவாளர், மதியற்றோர், மயக்கத்துக்கு இடமான ராட்சச அசுர மோகினி சக்திகளை சார்ந்து நிற்கின்றனர். அதுக்கு பப்ளிஷர் கொடுத்திருக்கிற அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ராட்சத அசுர மோகினி சக்திகளாவன அவா, குரூரம், மயக்கம் என்ற சித்த இயல்புகள். அந்த அவா, குரூரம், மயக்கம் நம்ம முதல்ல பார்த்திருக்கோம். ராக, துவேஷ, மோக, அந்த கிரீடு, cruelty and cruelty or the hatred and the delusion. பாரதியார் slightly differently translate பண்றாரு, but basic meaning is அந்த 4 traits இருக்கிறவங்க with a deluded mind, they have a nature of either Rakshasa or Asura, depending on whether Rajogunam is stronger in them or Tamoguna is more dominant. மேல போகலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறோம், what are the people, which are the people who recognize the Lord in the human form. மேல போகலாம். महात्मानस्तु मां पार्थ, महात्मानस्तु मां पार्थ, दैवीं प्रकृतिमाश्रिताः, दैवीं प्रकृतिमाश्रिताः, भजन्त्यनन्यमनसः, भजन्त्यनन्यमनसः, ज्ञात्वा भूतादिमव्ययम्, ज्ञात्वा भूतादिमव्ययम्. போன ஸ்லோகத்துல லார்ட் கிருஷ்ணா had described our human formல அவரோட glory புரிஞ்சிக்காதவங்க, the people who do not understand the glory of the Lord in human form, how they ignore. அவங்கள அந்த மாதிரி பீப்புளோட கேரக்டரிஸ்டிக் ட்ரேட்ஸ் பத்தி சொன்னாரு. அதுக்கு கான்ட்ராஸ்ட் டு தட், those noble people who worship the Lord, who understand the glory, greatness, அவங்களோட குணம் எப்படி இருக்கும் சொல்லி அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. ஸ்லோகத்தை பார்க்கலாம். 9.13 மகாத்மானஹ து மாம் பார்த்த தைவீம்
prakritim ashritaha bhajanti ananya manasaha nyatva bhutadim avyayam. So Lord Krishna addresses Arjuna as Partha. O Partha, tu அப்படின்னா ஆனால், but in contrast to that, as against the other side of people, Mahatmanaha, the noble people, the noble hearted people, அவங்க என்ன பண்றாங்க? Daivim prakritim ashritaha. Daivim prakritimna, as opposed to the earlier people of deceitful thoughts and actions, இவங்க வந்து தெய்வீம் பிரகிருதிம், இவங்களோட நேச்சர் என்ன? spirituality. They are truly the bhakts, truly the spiritual people, and the தெய்வீக இயல்பு சொல்லுவாங்க. அத ஆஷ்ரிதாக, அத அடைஞ்சவங்களா, having gained that spiritual attitude, அவங்க என்ன பண்றாங்க? What do they do? Ananya manasaha, வேற எதுலயுமே மனசு போறதில்ல. That is focus mind 100% on the Lord. And how do they pray? Bhajanti na pray. How do they pray? Bhutadim avyayam. Bhutadim na, they realize the Lord as the originator of all creations, and avyayam, he himself is imperishable. அப்படின்னா Bhutadim, the creator, originator, and avyayam, that originator is imperishable. அப்படின்னு சொல்லி ஞாத்வா, அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, knowing him like that, பஜந்தி, அவங்க வந்து they pray, வழிபடுறதுன்னு சொல்றோம் இல்லையா? They pray. That means those noble hearted people who have got a spiritual attitude and the தெய்வீக இயல்பு, மனம் வந்து அவங்களோட mindset is knowing the glory, accepting the Lord as the supreme. அவங்க வந்து வேற எதுலயும் மனசு வைக்காம full focus on the Lord. That means their thoughts are always focused on the Lord. நம்ம பார்த்திருக்கோம் சில, particularly the older generation people, உட்காரும்போது கடவுள் பேரை சொல்லி சொல்லுவாங்க, உட்காருவாங்க, எழுந்துக்கும் போது கடவுள் பேரை சொல்லி எழுந்துப்பாங்க. And even when they yawn or before they eat, எல்லா டைம்லயும் they remember the Lord or say his name. That is, they are one with the Lord. அந்த மாதிரி தான் அவங்க வழிபடுறாங்க. They pray. And then எப்படி அவங்க எதனால எப்படி வழிபடுறாங்க? They understand the Lord as the originator of all the beings and the Lord is imperishable. அப்படின்னு புரிஞ்சிட்டு ஒரே மனசோட வேற எங்கேயும் மனசு போகாம they pray. So what a contrast between those people we saw in the previous shloka. அந்த மாதிரி வீண் செயல் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க வச்சுட்டு, இங்க வந்து they understand the true glory and then their mind is focused and they pray. So Lord Krishna says that is the way to pray. That is the way to show bhakti. That is the way to go forward. மேல போகலாம். புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். Partha, that is Arjuna, those of noble heart on the other hand, who are given to a spiritual disposition, knowing me, that's about Lord Krishna, the supreme power, knowing me as the imperishable cause of all beings and elements, and being totally committed to me. So those people are committed to the Lord. Seek me. They do the prayers seeking the Lord. They don't see local pursuits, material pursuits illa. தமிழ்ல பாரதியார்
சொன்னது. பார்த்தா மகாத்மாக்கள் தெய்வீக இயல்பை கைக்கொண்டு பூத முதலும் கேடற்றவனுமாகிய என்னை, பூத முதல்னா the originator, creator of all the beings, and கேடற்றவன் imperishable ஆகிய என்னை வேறு மனம் இன்றி வழிபடுகிறார்கள். மனசுல வேற எதுவுமே தாட் இல்லை. நான் சொன்னேன்னா, we have seen people these days, it is rare, but முந்தி காலத்துல எல்லாம் இருந்தாங்க. the elders எல்லாத்துலயுமே ஆண்டவன் பேர் சொல்லுவாங்க. ஆண்டவன் தயவுல இது நடக்கிறது, கடவுள் தயவுல சாப்பாட்டுக்கு இருக்கு, கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. So Lord Krishna reveals the secret how to go forward towards him. மேல போகலாம். सततं कीर्तयन्तो मां सततं कीर्तयन्तो मां यतन्तश्च दृढव्रताः यतन्तश्च दृढव्रताः नमस्यन्तश्च मां भक्त्या नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते नित्ययुक्ता उपासते. அந்த நோபல் பீப்புள் என்ன பண்றாங்க, எப்படி லார்ட் கிட்ட சேர்றாருன்னு சொல்லிட்டு லார்ட் கிருஷ்ணா adds another shloka to that. Let's have a look at the shloka 9.14. Satatam kirtayantaha mam yatantaha cha dridhavrataha namasyantaha cha mam bhaktya nityayuktaha upasate. So Lord Krishna says, அவங்க என்ன பண்றாங்க, சததம், சததம்னா ஆல்வேஸ், எப்பவுமே, மாம் கீர்த்தயந்தஹா, மாம்னா அபவுட் லார்ட் கிருஷ்ணா, என்னை அபவுட் லார்ட் கிருஷ்ணா, கீர்த்தயந்தஹா இன் பிரைஸ் ஆஃப் ஹிம், அண்ட் திருடவ்ரதாஹா நல்ல உறுதியான மனசோட, வித் a strong will and the focused mind, யதந்தஹா ச அவங்க வந்து they also take efforts. That means இந்த தான் பாதி தெய்வம் பாதி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி they have to do their part. That's what the Lord says here, Lord Krishna. They take the necessary efforts, and he says mam bhaktya namasyantaha cha, பக்தியானா பக்தியோட, டிவோஷனோட, மாம்னா என்னை about Lord Krishna, namasyantaha, and those people remain surrendered to him. So அவங்க வந்து எப்பவுமே they sing the praise of Lord, and then with a strong will they take efforts in continuing their path, and with full devotion they surrender to the Lord, and nitya yuktaha upasate. Nitya yuktaha na, they are always united with the Lord, and they upasate, seek him, seek the Lord. So they always sing the praise of the Lord, and they do their efforts with the determination, and with the devotion they surrender to the Lord, and they feel united with the Lord, one with the Lord, and they seek him. So this is the secret of devotion. True bhakti na இப்படித்தான் இருக்கணும். So Lord Krishna says, let's go further. புக்ல கொடுத்திருக்கிற மீனிங், those who are always appreciating me and making the necessary efforts, whose commitment is firm and who remain surrendered to me with devotion, who are always united to me with a prayerful heart, seek me. So Lord Krishna says how those people seek him. These are the preconditions that exist with such noble people. Appreciation of the Lord, making necessary efforts,
commitment is firm, and they surrender. அப்போ இதெல்லாம் எப்படி வரும்? ஒரு நாளில் வந்துடாது. இட்ஸ் நாட் சம்திங் விச் will happen through impulse. It has to be cultivated as a habit. அதனால்தான் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க கதை. அண்ட் பெரியவங்க வந்து பை எக்ஸாம்பிள் they show how the others should emulate them. தமிழ்ல திடவிரதத்துடன் முயற்சி புரிவோராய் சங்கல்பம், the determination, திடவிரதங்கிறது. திடவிரதத்துடன் முயற்சி புரிவோராய், எப்போதும் என்னை புகழ்வோராய், என்னை பக்தியால் வணங்குவோராய் நித்திய யோகிகள் உபாசிக்கிறார்கள். உபாசிக்கிறார்கள்ன்றது seek. They seek the Lord, His blessings. So அழகான ஸ்லோகம், மேல போகலாம். அந்த ட்ரூ டிவோட்டியோட வெர்ச்சுஸை கொஞ்சம் பெருமையாக சொன்னதுக்கு அப்புறம் லார்ட் கிருஷ்ணா as a point of reinforcement gives a glimpse of the Lord's own glory. Actually அடுத்து வரப்போற chapter 10 Vibhuti Yoga, the full chapter is devoted to the various points of Lord's glory. இங்க வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்காரு. So Lord Krishna says, I am the ritual. இந்த I எல்லாம் Lord Krishna. I am the ritual sustainer of the world, result of all actions, and the witness also. இந்த விட்னஸ்ங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ as of now particularly. இப்போ ரீசெண்டாக எல்லாம் படிச்சிருப்போம் குவாண்டம் ஃபிசிக்ஸில். they say that anything that we see, it requires a seer, the witness. Only in the presence of a witness the objects are visible. Quantum physics is slowly coming towards agreeable to Vedanta. So Lord Krishna says he is a witness, and he also says he heats up the world as a sun rays, which is primarily essential for our livelihood, and also he is the reason for the rains. மழை இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, தர்மம் இருக்க முடியாது. And he also says he is immortal, at the same time he is death, and he is the cause as well as effect. அதாவது எல்லாத்துலேயுமே பரவி இருக்கிறது அந்த சூப்பர் பவர், the Lord. And Lord Krishna sums it up by saying, those desirous of gains, material gains, they go up to the Indra Loka by their good karmas, but they return back to the earth, into the repeat cycles of birth. That is the samsara. Whereas a true devotee with unflinching focus, கடவுள் மேல வச்சிட்டு இப்ப பார்த்தோம் நம்ம அந்த ட்ரைட்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கிறவ, he goes to the lotus feet directly. Let's see what Lord Krishna has further to say. अनन्याश्चिन्तयन्तो माम् अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम् योगक्षेमं वहाम्यहम्. நம்ம போன ஸ்லோகத்துல எல்லாம் பார்த்த அந்த ட்ரூ டெவோட்டி வித் ஆல் த டிசைரபிள் ட்ரேட்ஸ் கடவுளையே வணங்கிட்டு இருந்ததுன்னா, வித்தவுட் கன்சிடரிங் ஹிம்செல்ஃப் as different from the God, அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் எல்லாம் will the Lord give. அதுக்கு ஆன்சர் தான் preemptive answer for that question Lord Krishna gives in 9.22. 9.22, by the way, is one of the very popular shlokas in Bhagavad Gita. Let's have a look at the shloka. Ananyaha chintayantaha mam e janaha paryupasate tesham nitya abhiyuktanam Yoga-Kshemam vahami aham.
So Lord Krishna says, Ananyaha, that is, they do not consider, those people who do not consider themselves as different. வேறையா கருதல, ஒன்னாவே கருதுறாங்க. சிந்தயந்தஹா, அனன்யாஹா சிந்தயந்தஹா. அவங்க, they consider themselves as part and parcel of the Lord himself. அந்த மாதிரி தாட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க. ஏ ஜனாஹா மாம் பரியுபாசத்தே, யார் அந்த மாதிரி என்ன worship, those people who worship with a singular thought in the mind that they are part of the Lord. There is no difference between the two. அவங்களுக்கு என்ன நடக்கும்? நித்திய அபியுக்தானாம். அந்த நித்திய அபியுக்தானாம்னா, those people who are always one with me, that is with the Lord. Nitya abhiyuktanam, they are always one with the Lord. Tesham, அப்பேற்பட்டவங்களுடைய யோகக்ஷேமம். யோகக்ஷேமம்னா, யோகம்னா முதல்ல பார்த்திருக்கோம். யோகாங்கிறது அந்த the creation of wealth. க்ஷேமம்ங்கிறது அந்த protection, wealth, property, everything. சந்தோஷம். அப்போ the Lord says, அந்த மாதிரி the people who think they as being part of the Lord, அந்த மாதிரி மனுஷங்களுக்கு அவங்களுடைய யோகக்ஷேமம், அவங்களுடைய creation of goodness, protection of their good, aham ahami, நான் வழங்குகிறேன். So Lord says they don't have to worry. If they have steadfast focus, நான், அவங்க வேறுபாடு இல்லாம, அவங்க நினைச்சுக்காம, மனசுல எப்பவுமே அவங்கள நானும் ஒண்ணு நினைச்சிட்டு, யார் என்ன வர்ஷிப் பண்றாங்களோ அப்பேற்பட்ட அந்த வித்தியாசம் இல்லாத மனுஷங்களுக்கு அவங்களுடைய creation and protection of their prosperity, wealth, wellness எல்லாம் நான் கொடுக்கிறேன்னு சொல்றார் கடவுள். இது ஒரு உறுதிமொழி, ஆண்டவன் கிட்ட இருந்து வர உறுதிமொழி. அதனால நமக்கு இன்னும் பக்தி ஜாஸ்தியாகும், நம்பிக்கை ஜாஸ்தியாகும். So this comes from the Lord's mouth. புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். Those people who see themselves as non-separate from me, recognizing me, they gain me. And for those such people who are always one with me, I take care of what they want to acquire and protect. Yoga-Kshema, acquiring and protection of that. தமிழ்ல, வேறு நினைப்பின்றி என்னை வழிபடுவோர் யாவரோ அந்த நித்திய யோகிகளின் நன்மை தீமையை நான் பொறுப்பேன். So அந்த நித்திய யோகிங்கிறத பாரதியார் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு. But then some of the places it is generally said those people who always consider themselves as part of the Lord. Whichever way we take, both are applicable. Let's go further. இன்னைக்கு we saw some important concepts related to Bhakti Yoga straight from Lord Krishna. Lord Krishna முதல்ல தெளிவுபடுத்துறாரு. There are two categories of people, the total bhaktas and the others who do not have bhakti and then they talk ill. So first he talks about the bad people, what characteristics அவங்க வச்சிருக்காங்க. He says the deluded greedy fools without discretion are of the nature of Rakshasas or Asuras. அவங்க தான் தெய்வ நிந்தனை பண்ணுவாங்க, தெய்வ சிந்தனை பண்ண மாட்டாங்க, பக்தியில போக மாட்டாங்க அவங்க. In contrast, Lord Krishna says and the noble hearted people, அவங்களுக்கு ஒரு spiritual orientation இருக்கும் மனசுல. The other side of people have Rakshasa or Asura nature, whereas இவங்களுக்கு spiritual nature. And they realize the true potential of the Lord and they pray.
And then Lord Krishna says, such noble people are obsessed with my thought, Lord Krishna's thought. அவங்க தாட் எல்லாமே எப்பவுமே கடவுள் மேல. அந்த எக்ஸாம்பிள் கூட சொன்னேன், இந்த பெரியவங்க எல்லாம் எழுந்துக்கும் போது, உட்காரும்போது, ஈவன் வைல் யார்னிங், சாப்பிடும்போது, தே டாக், பிரிங் அவுட் த லார்ட்ஸ் நேம். அதுக்கப்புறம் வந்து லார்ட் கிருஷ்ணா ஃபார் அ ரீஇன்ஃபோர்சிங் பாயிண்ட், he gives a glimpse of his glory, though full chapter comes next, 10th chapter, Vibhuti Yoga. அதுக்கப்புறம் லார்ட் கிருஷ்ணா says that the devotees, true devotees, identify themselves with him. ரெண்டு பேரும் ஒன்று தான், வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதை வந்து அவங்க அந்த மாதிரி ட்ரூ டிவோட்டீஸ் அந்த மாதிரி எடுத்துன உடனே the Lord takes care of them. Yoga-Kshema, creation and protection of the good things for them. It becomes a responsibility of the Lord. That's a reassurance. So அடுத்த தரம் இன்னும் there are few more pearls yet to come. மேல போகலாம். The non-devotee and the true devotee வித்தியாசம் பார்த்தோம். And a true devotee, what does he stand to gain? பார்த்தோம். இன்னும் there are more treasures in the waiting. Take care. அடுத்த செஷன்ல பார்க்கலாம். Namaste everybody. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः.